வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். மத்திய கிழக்கின் மிகப்பெரிய அமெரிக்க ராணுவ தளமான கத்தாரில் உள்ள ஒரு அமெரிக்க விமான தளத்தை நோக்கி ஈரான் திங்கட்கிழமை ஏவுகணைகளை ஏவியது. அமெரிக்க விமான தளத்தில் ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது என்று நாம் குறிப்பிடாமல் அமெரிக்க விமான தளத்தை நோக்கி ஈரான் ஏவுகணைகளை ஏவியது என்று நாம் குறிப்பிடுவதற்கு காரணம் இருக்கிறது. அது என்னவென்றால், ஏவுகணைகளை ஏவ போகிறோம் என்று ஈரான் முன்கூட்டியே அமெரிக்க ராணுவத்திற்கு அறிவித்து விட்டது. அதன்பின் அந்த ஏவுகணைகள் அமெரிக்க விமான தளத்திற்கு அருகில் கூட போயிருக்குமா என்பது பொது அறிவுக்கு எட்டக்கூடியது. 3 முக்கியமான ஈரானிய அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் நோக்கில் இந்த ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக ஈரான் கூறியுள்ளது. ஈரானிய அதிகாரிகள் இது பற்றி கூறிய போது, தங்கள் அரசாங்கம் அமெரிக்க ராணுவத்திற்கு ஏவுகணை ஏவல்கள் வரவிருப்பதாகவும் சாத்தியமான உயிரிழப்புகளை குறைக்கவும் முன்கூட்டியே அறிவித்ததாக தெரிவித்தனர். மொத்தம் எத்தனை ஏவுகணைகளை ஏவ போகிறோம், எத்தனை மணிக்கு ஏவ போகிறோம் என்ற தகவலையும் ஈரானிய அதிகாரிகள் அமெரிக்க ராணுவத்துடன் பகிர்ந்து கொண்டார்களா என்பது தெரியவில்லை. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ஈரான் முன்கூட்டியே அறிவித்துவிட்டு ஏவுகணை ஏவியதற்கு நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அது பற்றி எழுதிய ட்ரம்ப், ஒருவேளை ஈரான் இப்போது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை நோக்கி முன்னேறலாம், இஸ்ரேலும் அதையே செய்ய நான் உற்சாகமாக ஊக்குவிப்பேன் என்று குறிப்பிட்டுள்ளார். ட்ரூத் சமூக வலைதளத்தில் அவர் எழுதிய தொடர்ச்சியான இடுகைகளில் 14 ஈரானிய ஏவுகணைகளில் 13 சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கூறினார். 14வது ஏவுகணைக்கு என்ன ஆனது என்பதை அவர் வெளியிடவில்லை. எந்த அமெரிக்கர்களும் பாதிக்கப்படவில்லை என்பதையும் எந்த சேதமும் ஏற்படவில்லை என்பதையும் அறிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று அவர் எழுதினார். ஈரான் தங்கள் அமைப்பில் இருந்து பதிலடி கொடுத்துள்ளனர். இனி ஈரானுக்கு வெறுப்பு இருக்காது என்று நம்புகிறோம் என்று அவர் ஒரு பதிவில் கூறினார். மற்றொரு பதிவில் ஏவுகணைகளை ஏவப் போவதை ஈரான் தமக்கு முன்கூட்டியே அறிவித்ததற்காக நன்றி தெரிவித்தார். இதனால் அமெரிக்கர்கள் யாரும் உயிரிழக்கப்படாமல் இருக்கவும் யாரும் காயமடையாமல் இருக்கவும் முடிந்தது என்று ஈரானை பாராட்டினார். அவர் தனது இறுதி பதிவில் உலகுக்கு வாழ்த்துக்கள், இது அமைதிக்கான நேரம் என்றும் அறிவித்தார். ஈரானிய அணு ஆலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது, அதற்கு ஈரான் பதிலடி கொடுக்கும் என்று ஆவலுடன் காத்திருந்தவர்களுக்கு நேயர் விருப்பம் ஏவுகணை ஏவலை ஈரான் செய்துள்ளது. நேயர்களுக்கு மகிழ்ச்சி, ஈரானுக்கு மகிழ்ச்சி, அமெரிக்காவுக்கும் மகிழ்ச்சி, யாவரும் நலம் நலமறிய ஆவல். ஈரானிய அணு ஆலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்திய உடனே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே மோதல் தீவிரமடைய கூடும் என்ற சாத்தியத்தை பலரும் குறிப்பிட்டார்கள். அதற்கு ஈரானிய அதிகாரிகள் தமது அணுசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதலுக்கு அமெரிக்காவுக்கு தங்கள் நாடு பதிலடி கொடுக்க வேண்டும், ஆனால் அந்த பதிலடி அளவீடு செய்யப்பட்ட வழியில் இருக்கும் என்று கூறினார்கள். அளவீடு செய்யப்பட்ட வழியில் பதிலடி என்பது என்னவென்று தற்போது புரிகிறது. 2020ஆம் ஆண்டு ஈரானிய அல்குட்ஸ் படையணியின் தளபதி ஹசீம் சுலைமானியை கொல்லுமாறு டொனால்ட் ட்ரம்ப் தமது முதலாவது ஆட்சி காலத்தில் உத்தரவிட்டார். அமெரிக்க உளவுத்துறை CIA ஆளற்ற விமானம் ஒன்றை அனுப்பி ஈராக்கின் பக்தாத் விமான நிலையத்திற்கு வெளியே வைத்து ஈரானிய அல்குட்ஸ் படையணியின் தளபதி ஹசீம் சுலைமானியின் கதையை முடித்தது. ஈரான் அதன் உயர்மட்ட ஜெனரலை கொன்றதற்கு பழிவாங்கும் விதமாக பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஈராக்கில் உள்ள ஒரு அமெரிக்க தளத்தில் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசுவதன் மூலம் பதிலடி கொடுக்க ஈரான் முடிவு செய்தது. ஏவுகணைகளை ஏவுவதற்கு முன்பு ஈராக்கை தொடர்பு கொண்ட ஈரான், இன்னமும் அரை மணி நேரத்தில் உங்கள் நாட்டில் உள்ள அமெரிக்க ராணுவ தளம் மீது ஏவுகணை ஏவ போகிறோம். இந்த தகவலை நீங்கள் அமெரிக்க ராணுவத்திற்கு தெரிவித்து எச்சரிக்கை செய்ய விரும்பினால் அதில் எமக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது என்று தெரிவித்தது. ஈராக்கிய அரசும் அமெரிக்க ராணுவத்திற்கு இன்னமும் அரை மணி நேரத்தில் ஈரானிய ஏவுகணைகள் வர உள்ளன என்று அறிவித்தது. அதே போன்ற அணுகுமுறைதான் இப்போதும் பயன்படுத்தப்பட்டது. ஒரே ஒரு வித்தியாசம், அப்போது ஈரானியர்கள் ஈராக் மூலம் அமெரிக்காவுக்கு தகவல் தெரிவித்தார்கள். இப்போது ஈரானியர்கள் நேரடியாகவே அமெரிக்காவுக்கு தகவல் தெரிவித்தார்கள். இப்படியாக நேயர் விருப்ப ஏவுகணை ஏவல் இனிதே நடந்து முடிந்தது. ஈரானால் ஏவப்பட்ட ஏவுகணை கத்தாரில் உள்ள அமெரிக்க விமான தளத்தின் பெயர் அல் உதைத் விமான தளம். இது அமெரிக்க மத்திய கட்டளை தளம் சென்கோமின் பிராந்திய தலைமையகமாக செயற்படுகிறது. சுமார் 10,000 அமெரிக்க துருப்புகள் அங்கு நிறுத்தப்பட்டுள்ளன. ஈரானிய ஏவுகணைகள் வரப்போகின்றன என்று அமெரிக்காவும் பிரிட்டனும் கத்தாரில் உள்ள தங்கள் துருப்புக்களை முன்கூட்டியே எச்சரித்தன. கத்தார் பின்னர் அதன் வான்வழியை மூடிவிட்டதாக அறிவித்தது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் வான்வழியும் ஈரானிய ஏவுகணை ஏவல் வருவதற்கு முன்பே மூடப்பட்டது. மத்திய கிழக்கில் சர்வதேச விமான பயணத்தின் 2 முக்கிய மையங்களான தோஹா மற்றும் துபாய் விமானங்கள் பறப்பதை தடை செய்தன. ஈரானிய ஏவுகணைகளை கத்தாரின் வான் பாதுகாப்பு சாதனங்கள் சுட்டு வீழ்த்தின. தாக்குதல் முடிந்துவிட்டது என்று இருதரப்பும் தமக்கிடையே பேசி உறுதி செய்த பின் இப்போது கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் வான் பகுதி வர்த்தக விமானங்களின் பறத்தலுக்கு திறக்கப்பட்டு விட்டது. மத்திய கிழக்கில் ஈரான் அரபு நாடுகளுடன் சுமூகமான உறவுகளை கொண்டிருக்கவில்லை. அதே போல கத்தாரும் அரபு நாடுகளுடன் சுமூகமான உறவுகளை கொண்டிருக்கவில்லை. அதனால் ஈரானும் கத்தாரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தன.
சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் உட்பட அரபு நாடுகள் கத்தாருக்கு தமது வான் பகுதியை தடை செய்தன. ஈரான் தமது ஆதரவு இயக்கமான ஹவுதிகளுக்கு ஆயுதம் கொடுத்து சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்த வைத்தது. ஈரான் தானே நேரடியாக சவுதி அரேபியாவின் எண்ணெய் மையம் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. இதுதான் மத்திய கிழக்கு அரசியல். அப்படியான சூழ்நிலையில் ஈரான் கத்தாரில் உள்ள அமெரிக்க விமான தளத்தின் மீது தாக்குதல் நடத்துமா? அதே நேரத்தில் மற்றொரு விஷயத்தையும் இங்கு குறிப்பிட வேண்டும். 2020ஆம் ஆண்டில் ஈரானிய அல்குட்ஸ் படையணியின் தளபதி ஹசீம் சொலைமானியை அமெரிக்க உளவுத்துறை CIA-யின் ஆளற்ற விமானம் ஏவுகணை ஏவி கொன்றதாக தெரிவித்தோம் அல்லவா? அமெரிக்க உளவுத்துறை CIA-யின் ஆளற்ற விமானம் ஈரானிய அல்குட்ஸ் படையணியின் தளபதி ஹசீம் சொலைமானியை கொல்வதற்காக எங்கிருந்து புறப்பட்டு சென்றது தெரியுமா? கத்தாரில் இருந்துதான் புறப்பட்டு சென்றது. அதுவும் இப்போது ஈரான் ஏவுகணை ஏவிய அதே அல் உதைத் விமான தளத்தில் இருந்துதான் புறப்பட்டு சென்றது. கத்தாரில் இருந்து சென்ற விமானத்தின் மூலம் ஈரானிய அல்குட்ஸ் படையணியின் தளபதி ஹசீம் சொலைமானி கொல்லப்பட்ட பின் என்ன நடந்தது? கத்தாரின் வெளியுறவு அமைச்சர் ஈரானுக்கு சென்றார். ஈரானிய அல்குட்ஸ் படையணியின் தளபதி ஹசீம் சொலைமானி கொல்லப்பட்டதற்கு ஹசீம் சொலைமானியின் குடும்பத்திற்கு இரத்த பணமாக $3 பில்லியன் கொடுத்துவிட்டு திரும்பினார். எப்படி இருக்கிறது இந்த அரசியல்? ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி முக்கிய கூட்டாளியான ரஷ்ய ஜனாதிபதி புட்டினை சந்தித்த பின்னர் கத்தாரின் அல் உதைத் மீது ஈரானின் ஏவுகணைகள் ஏவப்பட்டன. ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் அமெரிக்க தாக்குதல்கள் முற்றிலும் தூண்டப்படாத ஆக்கிரமிப்பு என்று கூறிய போதிலும் ஈரானுக்கு உறுதியான ஆதரவை வழங்குவதாக குறிப்பிடவில்லை. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு தொலைக்காட்சி உரையில் ஈரானுடன் போரில் இஸ்ரேல் தமது நோக்கங்களை அடைவதற்கு மிக அருகில் இருப்பதாக கூறினார். ஆனால் ஈரான் மீதான இஸ்ரேலின் குண்டுவீச்சு தாக்குதல் எப்போது முடிவடையும் என்று கூறவில்லை. அமெரிக்க குண்டுவீச்சுகளால் ஈரானின் அணுசக்தி திட்டம் முற்றிலுமாக அளிக்கப்பட்டதாக ட்ரம்ப் அறிவித்த போதிலும் அந்த தாக்குதலின் உண்மையான விளைவு என்ன என்பதும் மிகவும் இருண்டதாகவே உள்ளது. அமெரிக்க மூத்த அதிகாரிகள் ஈரானின் அணு ஆயுத தர யுரேனியத்தின் கையிருப்பின் கதி என்னவென்று தங்களுக்கு தெரியாது என்று ஒப்புக்கொண்டனர். கத்தாரில் உள்ள அமெரிக்க அல் உதைத் விமான தளம் பல வான் பாதுகாப்பு அமைப்புகளால் பெரிதும் பலப்படுத்தப்பட்டுள்ள தளம். செப்டம்பர் 11 தாக்குதல்களுக்கு பின்னர் ஆப்கானிஸ்தானில் தாலிபான் மற்றும் அல் காய்தாவை குறிவைக்க அங்கு விமானங்களை நிலைநிறுத்தியதிலிருந்து அமெரிக்க விமானப்படைகள் அல் உதைத்தை பயன்படுத்தி வருகிறது. ஆப்கான் படையெடுப்பு தொடங்கி 2 ஆண்டுகளுக்கு பின்னர் அல் உதைத் விமான தளம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்காவின் முக்கியமான விமான நடவடிக்கை மையமாக மாறியது. ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தானில் நடந்த போர்களின் போது பல்வேறு வகையான பணிகளை ஒருங்கிணைக்கவும் சிரியாவில் IS இயக்கத்திற்கு எதிரான தாக்குதல்களை ஒருங்கிணைக்கவும் அமெரிக்க தளபதிகள் கத்தாரில் உள்ள அல் உதைத் விமான தளத்தை பயன்படுத்தினர். மேம்பட்ட போர் விமானங்கள் மற்றும் நீண்ட தூர குண்டுவீச்சு விமானங்கள் முதல் ஆளற்ற விமானங்கள், போக்குவரத்து விமானங்கள் மற்றும் வானில் எரிபொருள் நிரப்பும் டேங்கர்கள் வரை அமெரிக்க விமானப்படை அங்கு பல்வேறு வகையான விமானங்களை நிறுத்தியுள்ளது. 2021ஆம் ஆண்டில் அமெரிக்க ராணுவம் வெளியேறிய போது ஆப்கானிஸ்தானில் இருந்து தப்பி சென்று பல்லாயிரக்கணக்கான ஆப்கானியர்கள் மற்றும் அமெரிக்கர்களுக்கான மைய வெளியேற்ற இடமாகவும் கத்தாரில் உள்ள அமெரிக்க அல் உதைத் விமான தளம் மாறியது. அமெரிக்க விமானப்படையின் கூற்றுப்படி வடகிழக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து மத்திய மற்றும் தெற்காசியா வரை 21 நாடுகளை உள்ளடக்கிய ஒரு பெரிய அளவிலான பிராந்தியத்தை அமெரிக்க விமான சக்தியை திட்டமிட தளத்தில் உள்ள ஒருங்கிணைந்த விமான செயற்பாட்டு மையமாக கத்தாரில் உள்ள அமெரிக்க அல் உதைத் விமான தளம் செயல்படுகிறது. மத்திய கிழக்கில் அமெரிக்காவை தனது முக்கிய பாதுகாவலராக கருதும் கத்தார் 1996ஆம் ஆண்டில் அல் உதைத் விமான தளத்தை கட்டி முடித்தது. பல ஆண்டுகளாக கத்தார் இந்த விமான தளத்தை உருவாக்க குறைந்தது $8 பில்லியன் செலவிட்டுள்ளது. அமெரிக்காவுடனான தனது கூட்டாண்மையை வளர்ப்பதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக அல் உதைத் விமான தளத்தில் அமெரிக்க விமானப்படையுடன் கத்தாரின் சொந்த விமானப்படையும் இயங்குகிறது. அமெரிக்க விமான தளத்தின் மீதுதான் ஈரான் பதிலடி ஏவுகணைகளை முன்கூட்டியே அறிவித்துவிட்டு கேவியது. எப்படி இருக்கிறது இந்த பதிலடி தாக்குதல்?